ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சாலியா விதை பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் படைத்த ஒரு உணவாக இருக்குங்க. இந்த சாலியா விதை சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புக்கு என்னென்ன பயன்கள்லாம் கிடைக்குது, அது மட்டும் இல்லாமல் இது எந்தெந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சிறந்த உணவாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை உங்ககிட்ட நான் முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாலியா விதையோட முக்கிய பயன்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரத்த சோகை இழப்பு இருக்கவங்களுக்கு தடுக்குதாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிறதுனால ஹீமோகுளோபினோட அளவை இது வேகமாக அதிகரிக்குதாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எலும்பு அதிகமாக வலு பெறுவதற்கு இந்த சாலியா விதை பயன்படுதாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எலும்பு ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துதாங்க. மாதவிடாய் பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த சாலியா விதையை சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் கிடைக்குதாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதவிடாய் சுழற்சி நடக்கிறப்போ இந்த சாலியா விதையை சாப்பிடும்போது நிறைய மாதவிடாய் பிரச்சனைகளை இது சரி செய்யுதாங்க. நம்மளுடைய எடை குறைப்பிற்கு கூட இந்த சாலியா விதையோட பங்கு நிறைய இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய நார் சத்து பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் நமக்கு பசி எடுக்காமல் இருக்கிறதாக சொல்லப்படுது. தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு இதனோட பண்பு அதிக அளவில் இருக்குதாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசவித்த பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க இது உதவுதாங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த சாலியா விதையில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்திற்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதாங்க. இதை பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்டன் கிரசீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விதையில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ, சிஇ மற்றும் நார்ச்சத்துக்கள், புரதச்சத்துக்கள், இரும்பு சத்துக்கள் இப்படி நிறைய சத்துக்கள் இதில் இருக்குதாங்க. சாலியா விதை பார்த்திங்கன்னா இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சிகிச்சை அளிப்பதன் மூலம் இதனுடைய பங்கு நிறைய இருக்குதாங்க. அதாவது இந்த சாலியா விதையில் உள்ள அதிக அளவு இரும்பு சத்து இருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா இரத்த சிவப்பு அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்குதாங்க. இதனால் உடம்பில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்குதாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி இதை சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேக்கரண்டி சாலியா விதைகளில் 12 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கிறதுனால இந்த சாலியா விதை பார்த்திங்கன்னா இரத்த சோகைக்கு மிகவும் சிறந்த உணவாக இருக்குதாங்க. தாய்ப்பாலோட உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடிய திறன் இந்த சாலியா விதைக்கு இருக்குதுங்க. சாலியா விதையில் இருக்கக்கூடிய புரதம் மற்றும் இரும்பு சத்து பார்த்திங்கன்னா ஆற்றல் மிக்க பால் சுரப்பு பண்புகளை கொண்டு இருப்பதால் அவை பாலூட்டும் தாய்மார்களுக்கு மிகவும் நன்மை அளிக்கக்கூடிய உணவாகவே இருக்குதாங்க. அது மட்டும் இல்லாமல் பாலூட்டி சுரப்புகளிலிருந்து தாய்ப்பால் உற்பத்தியை தூண்டவும், பராமரிக்கவும் மற்றும் அதிகரிக்கவும் இந்த சாலியா விதை பயன்படுத்துதாங்க. மாதவிடாய் பிரச்சனையை சீராக்க இந்த சாலியா விதை மிக முக்கிய பங்கு வகிக்குதாங்க. எப்படின்னு சொல்ல போனால் கர்ப்பத்தை திட்டமிடும் பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சியின் கட்டுப்பாடு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்குங்க. இந்த சாலியா விதையில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டோ கெமிக்கல்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்களை இது பின்பற்றிட்டு வருதாங்க. அதனால் ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனை நல்ல ஒரு சீரான பிரச்சனையாக மாற்றுறதுக்கு இந்த சியா விதையோட பண்பு நிறைய இருக்குங்க. எடை அதிகமாக இருக்கிறவங்க எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த சியா விதையை சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாலியா விதையில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்தும் புரதமும் அதிகமாக இருக்கிறதுனால பசியின்மை மற்றும் அதிகப்படியான உணவை இது தவிர்க்குதாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விதையில் பார்த்திங்கன்னா நல்ல புரதச்சத்து உடல் தசைகளை பராமரிக்கவும் ஆரோக்கியமான எடை இழப்புக்கு இது முக்கிய பங்கு வகிக்குதாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி பார்த்திங்கன்னா அதிகரிக்க செய்யக்கூடிய பண்பு இந்த சியா விதைக்கு இருக்குதாங்க. இதில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டு அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்களும் ஃபோலிக் அமிலம் மற்றும் வைட்டமின் ஏ, சிஇ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாலியா விதையில் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மை கொண்டு இருப்பதனால இதை சாப்பிட்றது மூலம் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி காய்ச்சல், சளி, தொண்டைப்புண் இது மாதிரி தொற்று நோய் பிரச்சனைகள்லாம் வராதாங்க.
மலச்சிக்கலை இது குணப்படுத்தும் தன்மை கொண்டதாக இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து பார்த்திங்கன்னா சீரான குடல் இயக்கத்தை உருவாக்குதாங்க. இதனால் மலச்சிக்கல் மற்றும் வாயு வீக்கம் போன்ற தொடர்புடைய பிரச்சனைகள்லாம் இது குறைக்குமாங்க. சாலியா விதையில் பார்த்திங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருப்பதனால இது ஒரு சக்தி வாய்ந்த உணவாக இருக்குது. இந்த சாலியா விதைகளை பயன்படுத்துவதற்கு முன்னாடி நம்ம மருத்துவரோட ஆலோசனைப்படி இந்த சாலியா விதையை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நல்ல ஒரு பலனாக நம்ம உடம்புக்கு இருக்குங்க. இந்த சாலியா விதை பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் சாப்பிட்ணுமா அப்படின்னு இல்லைங்க, ஆண்களும் சாப்பிட்லாம். ஆண்களும் சாப்பிட்டா அவங்க உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அவங்களுடைய விந்தணு பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். அவங்களுக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இதன் மூலம் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. முடி உதிர்வு பிரச்சனையாக இருக்கட்டும், அவங்களுடைய ஆற்றல் குறைவு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த சாலியா விதையை சாப்பிட்லாங்க. இந்த சாலியா விதையை ஆண்கள் சாப்பிட்றதுனால விந்தணுக்களோட தரம் அதிகமாக இருக்குமாங்க. அதனோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மை பிரச்சனை பார்த்திங்கன்னா குறைவதாக ஆய்வில் கூட சொல்லியிருக்காங்க. இந்த சாலியா விதையில் இரும்புச்சத்து ஃபோலிக் அமிலம் அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சோகையை தடுத்து உடல் பலத்தை அதிகரிக்க செய்யுதாங்க. அது மட்டும் இல்லாமல் உச்சந்தலையில் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதனால ஆண்களுக்கு ஏற்படும் முடி உதிர்வு பிரச்சனை, வழுக்கைத்தன்மை பிரச்சனை, இது மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த சாலியா விதை மிகவும் பயன்படுதாங்க. உடல் உறுதி மற்றும் சக்தியை அதிகரிக்க, உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும் இந்த சாலியா விதை மிக மிக பயன்படுதாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா இதை எப்படி சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா 4லேருந்து 6 மணி நேரம் இந்த விதையை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்லாம். தயிர், பால் இது கூடயும் நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு உடம்புக்கு பயனுள்ள உணவாக இருக்கும். சாலியா விதையை சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் இருந்தாலும் அதில் கொஞ்சம் தீமைகளும் இருக்குங்க. அதிகமாக சாலியா விதையை சாப்பிடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது செரிமான பிரச்சனையை ஏற்படுத்திடுமாங்க. அது மட்டும் இல்லாமல் தைராய்டு பிரச்சனைகளை இது அதிகமாக தூண்டுமாங்க. கர்ப்ப காலத்தில் இருக்கும் பெண்கள் பார்த்திங்கன்னா மருத்துவரோட உதவியோடு இதை சாப்பிட்றது மிக மிக நல்லது. இரத்த அழுத்தத்தை இது பார்த்திங்கன்னா இந்த சாலியா விதை குறைச்சிருமாங்க. அதனால் கவனமாக சாப்பிடுவது மிக மிக நல்லது. அதிகமாக சாப்பிட்றது மூலம் இது செரிமான பிரச்சனையை ஏற்படுத்திடுமாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்து பார்த்திங்கன்னா வாயு தொல்லை, வயிறு உப்புசம் மற்றும் வயிற்றுப்போக்கு இது மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்திடும் என்பதனால் கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாலியா விதைகளில் கொய்ட்ரோஜன்கள் அதிகமாக இருப்பதனால தைராய்டு பிரச்சனைங்க இருக்கிறவங்க, குறிப்பாக அயோடின் குறைபாடு உள்ளவர்கள் சாப்பிடும்போது இந்த தைராய்டு சுரப்பியின் செயல்பாடு பார்த்திங்கன்னா பாதிக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரை பண்ணுறாங்க. கருப்பையோட சுருக்கத்தை தூண்டக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாக இருப்பதனால கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுனால இதை சாப்பிட்றது மிக மிக ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவரோட ஆலோசனைப்படி சாப்பிட்றது மிக மிக நல்லதுங்க. வடித்து சாப்பிடுவாங்கள்ல, அது மாதிரி இருக்கவங்க பார்த்திங்கன்னா இதை சாப்பிட்றது குறைச்சிக்கிறது மிக மிக நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு தேக்கரண்டி, அதாவது சுமார் 5 கிராமுமே போதுமானதாக இருக்குங்க. எப்பயுமே நீரில் ஊற வச்சு சாப்பிட்றது மிக மிக நல்லது. இந்த சாலியா விதையில் எப்படிலாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா ஊற வச்சு சாப்பிட்லாம், லட்டு செஞ்சு சாப்பிட்லாம், பாலோடு சேர்த்து இதனையும் சாப்பிட்லாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கிராம் சாலியா விதைகளில் 4லேருந்து 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது பசை மாதிரி வந்துடும். அதை அப்படியே எலுமிச்சை சாறு அல்லது தேன் கலந்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. இதை அந்த விதையில் பார்த்திங்கன்னா நெய்யில் வறுத்து பேரிச்சம்பழம் மற்றும் தேங்காய் சேர்த்து லட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஊற வச்சு அதனோட விதைகளை பாலில் சேர்த்தும் சாப்பிட்லாம். இது மாதிரி நிறையா விதத்தில் சாப்பிட்றது மூலம் நம்மளோட உடம்புக்கு நல்லதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் சாலியா விதைனா என்ன, சாலியா விதை எப்படி சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது, அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிற பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சாலியா விதை பார்த்திங்கன்னா என்னென்ன பயன்பாட்டிற்கு பயன்படுத்துகிறாங்க, சாலியா விதையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இதெல்லாம் தூண்டுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருக்கேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா மாதவிடாய் பிரச்சனைக்கும்
விந்தணுக்கள் உற்பத்திக்கும் இந்த சாலியா விதை மிக மிக நல்லதாக இருக்குங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.